மொத்தமே 14 படங்கள். ஆனால் 21 ஆண்டு காலம், அதாவது முதல் படம் பவளக்கொடி முதல் சிவகாமி வரை 1934ஆம் ஆண்டு முதல் 1959ஆம் ஆண்டு வரை தமிழ் திரையுலகில் ஒரு அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டாராக இருந்த கே தியாகராஜ பாகவதர் என்ற ஒரு மாபெரும் கலைஞரை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். மன்மத லீலையை வென்றார் உண்டு, கிருஷ்ணா முகுந்தா முராரே, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து வதனமோ சுந்தர பிம்பமோ, பூமியில் மானிட ஜென்மம் கண்ணா கார்முகில் வண்ணா, காயாத கானகத்தே நின்றுலாவும் போன்ற காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை தன்னுடைய சொந்த குரலில் பாடிய முதல் தமிழ் சினிமாவின் கதாநாயகன். 1944ஆம் ஆண்டு தீபாவளி அன்று வெளிவந்த ஹரிதாஸ் என்ற திரைப்படம் சென்னை பிராட்வே தியேட்டரில் 3 தீபாவளியை கடந்து ஓடியதாம். உலக சினிமா வரலாற்றிலேயே இதுவரை கண்டறியாத அதிசயம். 3வது தீபாவளி அன்றும் கூட ஹவுஸ்ஃபுல் காட்சியாக ஓடியதாம். நாடக உலகின் முடிசூடா மன்னனாக விளங்கிய SG கிட்டப்பா ஒரு முறை மாறுவேடம் புனைந்து இவரது மேடை நாடகத்தை பார்க்க வந்திருக்கிறார். வந்தவர் தியாகராஜனின் சங்கீத சாகரத்தில் தன்னையே மறந்திருக்கிறார். அதன் பின்னர் அந்த மேடையிலேயே தியாகராஜனை புகழ்ந்து பாராட்டி, இன்று முதல் இவனை தியாகராஜ பாகவதர் என்று அழையுங்கள் என்று பாகவதர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வள்ளி திருமணம், பவளக்கொடி நாடகங்கள் மூலம் தமிழக கிராமங்கள் தோறும் பிரபலமானார். பாகவதர் நாடகம் என்றாலே பல மைல் தூரங்களில் இருந்து மாட்டு வண்டி கட்டி கொண்டு வந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் குவிந்தனர். ஒருமுறை இயக்குனர் கே. சுப்பிரமணியனோடு ரயிலில் பயணம் செய்தார் பாகவதர். தங்கச் சங்கிலி, காதில் கடுக்கன், கையில் வைர மோதிரம், பட்டு சரிகை வேட்டி சட்டை, நெற்றில் செவ்வாது பொட்டு சகிதம், பொன்னிற மேனியில் ஜொலித்தார் பாகவதர். இதை பார்த்த வங்காளி பெண் ஒருவர் பாகவதரை கண்டு சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து கொண்டே இருந்தார். அந்த பெண்ணின் கணவன் கண்டித்தும் அந்த பெண்ணால் சிரிப்பை அடக்க முடியவே இல்லை. காரணம் கேட்டதற்கு, பெண்கள் கூட இந்த அளவிற்கு நகைகள் போடுவதில்லை, மூக்குத்தி மட்டும்தான் பாக்கி என்றார் அந்த பெண். இதை கேட்ட தியாகராஜ பாகவதர், சாட்சாத் சரஸ்வதி தேவியே வந்து சொன்னதாகவே உள்ளது, ஆகவே இன்று முதல் இந்த ஆடம்பரங்களை துறக்கிறேன் என்றவாறு நகை நட்டுகளை கழற்றி துணியில் முடிந்து கொண்டார். அன்று முதல் தூய கதர் ஆடைகளை மட்டுமே உடுத்தினார். லட்சுமிகாந்தன் எனும் சினிமா நிருபர் கொலை வழக்கில் வேண்டுமென்றே பொறாமைக்காரர்களால் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டு சிறை சென்றார் பாகவதர். பின்னாளில் நிரபராதி என்று நீதிமன்றம் தீர்ப்பு கூறி இவரை விடுதலை செய்தபோது தமிழகமெங்கும் பட்டாசு வெடித்து திருவிழா போல ரசிகர்கள் கொண்டாடினர். அந்த காலகட்டத்தில் அதிகமான பெண் ரசிகர்கள் இவருக்கு இருந்தனர். நாள் ஒன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட காதல் கடிதங்கள் வருமாம். அதில் ஒன்றை கூட படிக்காமல் நெருப்பிட்டு அழித்து விடுவாராம். காரணம் கேட்டால் ஒழுக்கம் மிக முக்கியம். இறைவன் இந்த அளவிற்கு என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். நான் இந்த மக்களை சுலபமாக ஏமாற்ற முடியும், ஆனால் இறைவனை ஏமாற்ற முடியுமா என்பாராம் பாகவதர். தியாகராஜ பாகவதரின் தலைமுடி கிராப் ஆனது அன்றைய நாளில் படு பிரபலம். இளைஞர்களில் முக்கால்வாசி பேர் இந்த ஸ்டைல் கிராப் வைத்திருந்தனர். ஜவஹர்லால் நேரு, காமராஜர் போன்றவர்கள் அரசியலுக்கு அழைத்தும் மறுத்திருக்கிறார். எனக்கு அரசியல் துளியும் தெரியாது, இயல் இசை நாடகத்தோடு என்னை விட்டுவிடுங்கள் என்று ஒதுங்கியிருக்கிறார். தானம் தர்மம் செய்வதிலும் எளிய கலைஞர்களுக்கு உதவி செய்வதிலும் வள்ளலாக இருந்திருக்கிறார். எம்ஜிஆர் இவரை பற்றி ஒரு முறை கூறும்போது, பாகவதரிடம் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். குறிப்பாக விளம்பரமின்றி அவர் செய்த தான தர்மங்கள் என்னுள் பல மாற்றங்களை செய்திருக்கின்றன என்று கூறியிருக்கிறார் எம்ஜிஆர். கே தியாகராஜ பாகவதர் கடைசி காலத்தில் நோயுற்று அவதிப்படும் போது பலர் அவருக்கு உதவ முன்வந்த போதும்
அன்போடு அதை மறுத்திருக்கிறார். ஏறினாலும் இறங்கினாலும் பட்டொலி வீசி பறக்கும் கொடிக்கு என்றென்றும் மதிப்பு குறையாதுதான். மார்ச் 1 இன்று சினிமாவின் அன்றைய சூப்பர் ஸ்டாரான MK தியாகராஜ பாகவதற்கு பிறந்த நாள். என்றென்றும் ஓங்குக அவர் புகழ். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.